2 வீக்ஸ் முன்னாடி வெள்ளை இட்லி தோசை மாவு அரைச்சிருந்தேன். அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு கம்பு இட்லி தோசை மாவு. அது அரைச்சது எல்லாமே தீர்ந்துருச்சு. சரி இந்த தடவை அதையும் ரிப்பீட் பண்ண வேணாம். ஒரு மாரி போர் அடிக்கும் அப்படின்னு இப்போ கம்பு போட்டு இட்லி தோசை மாவு அரைச்சு வச்சாச்சு. சும்மா ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் தான். இந்த மாதிரி மில்லட்ல இட்லி தோசை மாவுலாம் அரைக்கிறீங்கன்னா, ரொம்ப நாள் வைக்க முடியாது. நம்ம ஒரு 3 டேஸ் மட்டும் தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டேஸ்க்கு வர மாதிரி 1/2 கேஜி மட்டும் அரைச்சு வச்சாச்சு. கம்பு நான் டிமார்ட்ல வாங்கியிருந்தது ₹150 1 கேஜி. ஸோ அதை வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். 3/4 டம்ளர் நம்ம வீட்டில் சாப்பாடு வடிக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பொன்னி ரைஸ், புழுங்கல் அரிசி. இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நான் ஊற வச்சாச்சு. நைட்டு தான் ஊற வச்சிருந்தேன். காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி போட்டு அரைச்சாச்சு எல்லாத்தையுமே. நான் தோசை மட்டும் தான் ஊற்ற போகிறேன்றதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு லிக்விடாக தான் அரைச்சி வச்சிருக்கேன். நீங்கள் இட்லி ஊற்ற போகிறீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கம்பு மாவில் உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கரைச்சி வச்சாச்சு. கை வச்சு கரைச்சிங்கன்னா நம்ம சூட்டுக்கு வந்துட்டு நல்லா அது சீக்கிரம் புளிச்சு வந்துடும். ஸோ நல்லா அது வந்துட்டு புளிச்சு ஒரு மாதிரி மாவு வந்துட்டு உப்பி வரும். இது கூட நம்ம ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றும் போது இட்லி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். நான் வந்துட்டு தோசை தான் ஊற்றிருந்தேன். தோசையுமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நல்லா காரமாக சட்னி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.